ஜானு ஜானு இருக்கியாமா? யாரு யாரு வந்திருக்கா? அட அண்ணனா, வாங்க வாங்க. வாங்க மச்சான், வாங்க வாங்க. அண்ணா உட்காருங்க. அண்ணியும் பொண்ணும் நல்லா இருக்காங்களா? நாளைக்கு மீனாவை பொண்ணு பார்க்க வராங்கம்மா, அதை சொல்ல தான் வந்தேன். என்னன்னு சொல்றீங்க? இத்தனோண்டா தெரிஞ்ச பொண்ணு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரான்னு சொல்றீங்க? காலம் வேகமாக போகுது ஜானு, பசங்கள்லாம் சீக்கிரமாக வளர்ந்துடுறாங்க. ஆமாம் மச்சான், சரிதான். மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலையில் இருக்காரு, குடும்பம்லாம் எப்படி, எந்த ஊர், என்ன எல்லாம் விசாரிச்சிங்களா? நல்லா படிச்சிருக்காருமா, நல்ல வேலையில் இருக்காரு. இந்த ஊர் தான். அவர் வீட்டுக்கு ஒரே பையன். அதான் மச்சான், இதை சொல்ல தான் வந்தேன். நாளைக்கு வேற வராங்க, அதனால நிறைய வேலை இருக்கு. நான் இப்போ கிளம்பட்டுமா? நாளைக்கு வந்துடுங்க 2 பேரும் மறக்காம. பசங்க இருந்தால் பசங்களையும் கூப்பிட்டு வந்துடுங்க. இப்போ நான் கிளம்பட்டுமா? இருங்கண்ணே, டீ போடுறேன், குடிச்சிட்டு போங்க. இல்லைம்மா, நாளைக்கு இந்த விஷயம்லாம் முடிஞ்சுட்டு 6 மணி வந்து குடிச்சுக்கிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வேற வராங்கல்ல, வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். சரி மச்சான், போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வரட்டா? சரிண்ணே, போயிட்டு வாங்க, நாளைக்கு வந்துடுறோம். சரி மச்சான், பார்த்து போயிட்டு வாங்க. என்ன ஜானு, நம்மளுக்கு இப்படி ஒரே செலவா வந்துகிட்டே இருக்கே. உங்க தங்கச்சி வீட்டுக்கு விசேஷம் எல்லாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதோ? நான் பொதுவா செலவு தானே சொன்னேன், தனித்தனியா சொன்னேனா? வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, உட்காருங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க உட்காருங்க. தம்பி வாப்பா, உட்காருப்பா. ரொம்ப டிராஃபிக்குங்க. எப்போ கிளம்பணும்? இப்போதான் வர முடிஞ்சிச்சு. ஆமாம், காலை நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஆஃபீஸ் போகிறவங்க போவாங்க, காலேஜ் போகிறவங்க போவாங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க போவாங்க, வேலைக்கு போகிறவங்களாம் போவாங்க. அதனால காலை நேரத்தில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஆமாம் அங்கிள், ரொம்ப டிராஃபிக். ஆப்பா, அங்கே நிற்கிறது என் தங்கச்சி வீட்டுக்காரு. உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. பொண்ணு மூப்பு, பொண்ணு காலேஜ் போகிறா, பையன் அடுத்த வருஷம் காலேஜ் போக போகிறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார், வாங்க வாங்க. வாங்க சார். எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு பையன்தான். புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். அவர் தான் உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தாரு. அதான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். சொல்லிட்டாரு, நேற்று புரோக்கர் எங்களுக்கும் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி மாப்பிள்ளை வீடு வராங்க அப்படின்னு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். சரி, பொண்ணை வர சொல்கிறீங்களா? பார்ப்போம். நானும் உன் மருமகளை கூட்டிகிட்டு வாப்பா. இந்த போகிறேண்ணே. இதான் என் பொண்ணு. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கா. நல்ல ஜாப் போயிட்டுருக்கா. மந்த்லி 60,000 சேலரி வாங்குறா. பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். மாதத்துக்கு 1 லட்சத்துக்கிட்ட வாங்குறான். என்ன தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன் ஆண்டி. என்னம்மா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ஆண்டி. எல்லாத்தையும் நாங்கள் உடச்சி பேசிடுறோம். பொண்ணுக்கு 30 பவுன் நகை போடுவோம். புழங்கத்தக்க பாத்திரம் பண்டம் எல்லாம் தந்துடுவோம். கல்யாண செலவை நீங்களும் நாங்களும் ஷேர் பண்ணி கல்யாணம் பண்ணணும். என்னங்க கம்முன்னு இருக்கீங்க? நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதான் நீ சொல்லிட்டியம்மா. உங்களுடைய முடிவு என்ன? நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா. அப்புறம் என்ன, உங்களுக்கும் பிடிச்சி போச்சு, எங்களுக்கும் பிடிச்சி போச்சு. சம்மந்தி அம்மானு கூப்பிடலாம்ல? கூப்பிடுங்க சம்மந்தி. அப்போது கார்த்திகை மாதம் நிச்சயம் வச்சு தை மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாமா? இல்லை சம்மந்தி, தை மாதம் நிச்சயம் வச்சுக்கிட்டு வைகாசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுவும் ஓகே தான். எல்லா ஏற்பாடு பண்ண நம்மளுக்கும் டைம் தேவைப்படும்ல. நல்லபடியாக சம்மதம் முடிஞ்சிச்சு. அந்த சந்தோஷத்தை காப்பி பலகாரத்தோடு நம்ம கொண்டாடுவோம். அந்த எடுத்துக்கிட்டு வர இருங்க.